புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்ச மாதிரி கரப்பான் பூச்சி எல்லாம் கட்சி ஆரம்பிக்குது நம்ம நாட்டுல. அப்படித்தான் இருக்குது நிலைமை. அதான் கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதை பத்தி தாங்க சொல்றேன். கடந்த 5 நாட்கள்ல 15 மில்லியன், அதாவது 1.5 கோடி ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராம்ல தொற்றுருக்கு இந்த சிஜேபி. பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எப்படி பாருங்க. காரணம் நமக்கு எல்லாம் தெரியும். கடந்த மே 15ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் சூரியகாந்த் அவர்கள் ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு ஒரு சில இளைஞர்கள் காக்ரோச் மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சிதைச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படி சொல்லி ஒரு கருத்தை சொல்றார். இந்த கருத்து சொன்ன அடுத்த நாளே, அதாவது மே 16ஆம் தேதியே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. அந்த ஐடியை வந்துட்டு 1000 பேர் 2000 பேர் அப்படி ஃபாலோ பண்ணி 5 நாட்கள்ல 1.5 கோடி பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வலைதளங்கள்ல பேசும் பொருளா ஆயிருக்குது, நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆனா இந்த 1.5 கோடி பேர் யாரு? இந்த ஐடியை கிரியேட் பண்ணின நபர் யாரு? அதுதான் இங்க கேள்வியே. இந்த ஐடியை கிரியேட் பண்ணது யாருன்னா அபிஜித். இவர் எங்க இருக்காரு? நம்ம ஊர்ல இருக்காரா? இல்லைங்க, அமெரிக்கா வாழ் இந்தியர். இந்த நபர் யாரு? ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய சமூக ஊடக பிரிவை நிர்வகிச்சு வந்தவர். இவரோட இருந்து காக்ரோச்சுகளை பரவ விட்ட அடுத்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருவ் ராதே அப்படிங்கிறவர். அவர் எங்கப்பா இருக்காரு? அவர் இங்க பக்கத்துல ஜெர்மனியில தான் இருக்காரு. சரி, இவர் மட்டும்தானா? 3ஆவதா ஒருத்தர் இருப்பானே, அவன் யாரு? அவர் தான் அப்ரீத் சர்மா. அவர் எங்க இங்க கும்மிடி பூண்டியில் இருக்காரா? இல்லைங்க, பக்கத்துல ஆஸ்திரேலியாவில் இருக்காரு. அப்போ இந்த நபர்கள் யாருமே இந்தியாவில் இல்ல. ஒருவர் அமெரிக்கா, இன்னொருவர் ஜெர்மனி, இன்னொருவர் ஆஸ்திரேலியா. சரி, இந்த 3 நபர்களும் சேர்ந்து 15 மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்டு வந்தாங்களே, அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்தியாவை சேர்ந்தவங்களா? அங்கதான் டுஸ்டே. இந்த ட்ரெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா 40% பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. சரி, அடுத்து மீதியாவது இந்தியாவை சேர்ந்தவங்களா? இல்லைங்க, பாகிஸ்தானுக்கு ஒரு பங்காளி இருக்கான்ல பக்கத்துல, பங்களாதேஷ். அங்கிருந்து 35% பேருங்க. அப்ப 40 + 35 75% பேர் யாரானா பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சேர்ந்தவன். சரி, மீதி 25% இந்தியாவை சேர்ந்தவன்னா? இல்லைங்க, அதுலயும் ஒரு 3% துருக்கியை சேர்ந்தவங்க. சரி, இந்த 78% பேர் பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி. மீதி இருக்கக்கூடிய 22% பேர் என்ன? அவங்களாவது இந்தியாவை சேர்ந்தவங்களா? இல்லைங்க, அதுல 10% பேர் தான் இந்தியா. மீதி USA மற்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரி, இந்த 10% பேர் வச்சு நீங்க என்னடா பண்ணுவீங்க? ஜென்சி புரட்சி வெடிக்க வச்சிருவீங்களா? பங்களாதேஷில் நடந்தது அந்த மாதிரி புரட்சி வந்துருமா? நேபாள நடந்தது அந்த மாதிரி புரட்சி வந்துருமா? இல்ல இலங்கையில நடந்தது அந்த மாதிரி பெரும் புரட்சி வெடிக்க போகுதா? அட அறிவிலிகளா, நடந்தது என்ன? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்து சொல்றார். ஒரு சில ஃபேக் ஐடி வச்சிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து சொல்றார். உடனே ஜென்சியை எல்லாத்தையும் சொல்லிட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விடுறது. நம்முடைய தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியாமையா இருக்க போது எவன் ஃபேக்கு எவன் ஃபெய்த்துன்னு இந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீடியோ. முழுக்க முழுக்க நம்முடைய தேசத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தேசத்திற்கு விரோதமான தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இணைச்சு ஒரு புரட்சியை உண்டு பண்ணி தேசத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்த நினைக்கிறத எந்த காலத்திலும் தேசபக்தர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2 விஷயத்தை சொல்லலாம். நம்முடைய பாரத பிரதமர் 2014 பதவியேற்கிற அன்னைக்கு நேசமணிக்கு என்னாச்சுன்னு சொல்லி சுத்தியல் தலையில் விழுகிற மாதிரியான ஒரு நையாண்டி கிரியேட் பண்ணா. அந்த நையாண்டி எங்கிருந்துடா வந்துச்சுன்னு கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து வந்துச்சுங்க. அடுத்ததா இந்த தேசத்தினுடைய இளைஞர்களை தேச பக்தர்களா மாத்துறதுக்காக அக்னி வீரர்கள் திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்த உடனே அதுக்கு எதிராக புரட்சியை கிளப்பினாங்க. இளைஞர்களை திரட்டி பார்த்தாங்க, அங்க கலவரத்தை வெடிக்க வச்சாங்க. ஆனா அது விளைவு என்ன? இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள புறந்தள்ளினதுனால இன்னைக்கு என்னாச்சு? அந்த திட்டம் வெற்றிகரமான திட்டமா நடைபெற்று வந்துட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயம் ஊதி பெருசாக்கி பூதாகரம் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள மிகப்பெரிய விஷம் ஒளிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இந்த விஷ ஜந்துக்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம வீட்டு பெண்களே போதுங்க. ஒரு கரப்பான் பூச்சியை கண்டா தொடப்பத்தை கொண்டு ஒரே அடி அடிச்சு கொண்டு எடுத்து தூக்கி வீசுறாங்க இல்லையா? இளைஞர்களே ஒரே விஷயம்தான். இந்த மாதிரியான அர்பன் நக்சல்களை இனங்கண்டு அவர்களை புறந்தள்ளுவோம்.